ஹஸ்பண்டை அவங்க அப்பா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். என்னடா சாப்பிட்ற கேட்டால் தோசைப்பா அப்படின்னு வரான். ஒரு தோசை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அகைன் என்னடா வேணும்னா அப்பவும் தோசை தான் கேட்பாரான். என்னடா வேறு ரெசிபி ட்ரை பண்ணுடா, எனக்கு வேணாப்பா தோசை தான் வேணும்னு வரான். ஏன்னா தோசைனா அவ்வளோ உயிர். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. புளி, காஞ்ச மிளகா, உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்புறமா ஒரு தோசை டவல் ஒரு தோசை ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கூட ஒரே ஒரு முட்டை போட்டுட்டு அந்த முட்டையும் பேஸ்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே பொடியான இருக்குன கொத்தமல்லி, பொடியான இருக்குன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கீ இல்லைன்னா ஆயில் போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes வெயிட் பண்ணி திருப்புங்க. திருப்பினோடனே சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் கார முட்டை தோசை ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை லவர்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் புளிப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பிடிச்சது லைக்காக தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.